ஹாய் எவ்ரிவன். இன்னைக்கு நம்ம குக்கரில் எப்படி ஈஸியாக சிக்கன் பிரியாணி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு நான் ஒரு 1/2 kg சிக்கனை வந்துட்டு நல்லா தண்ணியில் வாஷ் பண்ணி க்ளீனாக எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இப்போ வந்துட்டு மசாலாஸ் எல்லாம் ஊற வைக்கிறதுக்காக மஞ்சத்தூள், தனியாத்தூள், மிளகாத்தூள், கொஞ்சோண்டு காஷ்மீரி மிளகாத்தூள் இதெல்லாம் நல்லா சேர்த்து கலந்து ஒரு பக்கமாக வச்சிடலாம். இப்படி சிக்கனில் முதலே ஊற வைக்கிறதுனால என்ன ஆகும்னா, சிக்கனுக்குள்ளே அந்த மசாலாஸ் எல்லாம் நல்லா இன்ஃப்யூஸ் ஆகி குக்கரில் வெந்து வரப்போ நம்மளுக்கு பச்சைக்கறி மாதிரி இல்லாமல் நல்ல சாஃப்டான ஜூஸியான சிக்கன் பீசஸாக நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ கொஞ்சோண்டு உப்பு சேர்த்து கலந்து ஒரு பக்கமாக வச்சிடலாம். பிரியாணிக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். பிரியாணி செய்கிறதுக்கு நம்ம இன்றைக்கி குக்கர் தான் எடுத்திருக்கோம். குக்கர் சூடானதும் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், 1 டேபிள் ஸ்பூன் நெய். எண்ணெய் சூடானதும் பட்டை, லவங்கம், கிராம்பு, பிரியாணி இலை எல்லாம் சேர்த்துக்கலாம். 3லேருந்து 4 ஏலக்காய் சேர்த்துக்கலாம். 3 பச்சை மிளகாய் ஆட் பண்ணி எண்ணெயிலே வதக்கிக்கலாம். இப்போது ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை நான் சேர்த்துக்கிறேன். இது நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வதக்கிக்கணும். பச்சை மிளகாவை முதலையே எண்ணெயில் சேர்த்து போடுறதுனால அதோட காரத்தன்மை வந்துட்டு எண்ணெயில் நல்லா இறங்கி பிரியாணிக்கு ஒரு நல்ல டேஸ்ட் தரும். இப்போது வெங்காயம் வந்துட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிடுச்சு. ஸோ இந்த ஸ்டேஜ் வர வரைக்கும் நம்ம வதக்கிட்டு இருக்கணும். இந்த ஸ்டேஜில் 2 டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். 2 மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டு தக்காளி நல்லா மசிஞ்சு வர வரைக்கும் வதக்கிக்கலாம். பாருங்கள், இந்த ஸ்டேஜில் தக்காளி நல்லா மசிஞ்சிருக்கு. இந்த அளவுக்கு வர வரைக்கும் நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கணும். இப்போ ஒரு கைப்பிடி கொத்தமல்லி, ஒரு கைப்பிடி புதினாவும் சேர்த்துக்கலாம். சிக்கன் வாஷ் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் நான் அரிசி ஊற வச்சுட்டேன். 1/2 kg சிக்கனுக்கு 1/2 kg ரைஸ் ஊற வச்சுருக்கேன். மசாலாலாம் வதக்கி பிரியாணிக்கு தண்ணி வைக்கிறதுக்குள்ள அரிசி நல்லாவே ஊறிடும். இந்த ஸ்டேஜில் நம்ம முன்னாடியே மேரினேட் பண்ணி வச்சுருந்த சிக்கனை சேர்த்து எண்ணெயிலே ஒரு வாட்டி நல்லா வதக்கிக்கணும். அப்போ தான் மேரினேட் பண்ணியிருக்க மசாலாவும் சிக்கனும் நல்லா பைண்ட் ஆகும். தண்ணி ஊற்றாமலே சிக்கன்லேருந்து தண்ணி பிரிஞ்சு வரும். சிக்கனில் ஆல்ரெடி மசாலா சேர்த்ததால் இப்போது 1 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள், கலருக்காக கொஞ்சோண்டு காஷ்மீரி மிளகாத்தூள், இந்த ஸ்டேஜில் 2 ஸ்பூன் தயிர் ஆட் பண்ணிக்கலாம். தயிர் ஆட் பண்ணுறதுனால புளிப்புத்தன்மையும் சிக்கன் நல்லா சாஃப்டாகவும் வெந்து வரும். இப்போது சிக்கன்லேருந்து தண்ணி பிரிஞ்சு வர்றதை நம்ம பார்க்கலாம். மசாலாலாம் சிக்கனில் நல்லா கோட் ஆகி நல்லா குக் ஆகி வந்திருக்கு. சிக்கன் பிரியாணிக்கு சிக்கன் ஒன்லி 60% தான் வெந்திருக்கணும். மிச்சம் தண்ணி ஊற்றி வேகிறப்போ 1 கிளாஸ் அரிசிக்கு 2 கிளாஸ் தண்ணி அளவு எடுத்துக்கணும். நான் இன்றைக்கி 2 கிளாஸ் அரிசி ஊற வச்சதால் 5 கிளாஸ் தண்ணி அளவு எடுத்து சேர்த்துருக்கேன். தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் காரமும் உப்பும் உரைக்கிற மாதிரி இருக்கிறத பார்த்து தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கணும். கேஸ் ஹை ஃப்ளேமில் வச்சு தண்ணி கொதி வந்ததும் ஊற வச்சிருக்க அரிசியை சேர்த்து ஒரு வாட்டி கலந்து விட்டுக்கோங்க. நிறைய கலராதீங்க, இல்லைன்னா அரிசி உடஞ்சி போயிடும். மெதுவாக கலாரி விட்டு குக்கர் மூடி போட்டு விசில் வச்சிடலாம்.
2 விசில் வச்சதுக்கப்புறம் 3வது விசில் வர மாரி இருக்கப்ப ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும். அந்த தம்லயே சிக்கன் பிரியாணி நல்லா வெந்து வரும். இப்ப பாருங்க, ரைஸ் எப்படி உதிரி உதிரியா இருக்கிறத நீங்க பார்க்கலாம். பாருங்களேன், எவ்ளோ சாஃப்ட்டா உதிரி உதிரியா சிக்கன் பிரியாணி நல்ல ஸ்மெல்லோட டேஸ்டியா வந்திருக்கு. நீங்களும் இத வீட்ல ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட்ஸ் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.